புனித தோமா பற்றிய திரைப்படம் ஒன்று எடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த திரைப்பட தொடக்க விழாவை தொடங்கி வைப்பதற்காக அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை அழைத்திருந்தோம். அவர் அந்த விழா முடிந்து இறங்குகிற பொழுது நிருபர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் பொதுவாக நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்று அறியப்படுபவர். அவரிடம் ஒருவர் கேட்டார், ஒரு நிருபர், கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், அவ்வளவு பெரிய கடவுளை பற்றி இவ்வளவு சின்ன கருணாநிதி என்ன நினைக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, இவ்வளவு சின்ன கருணாநிதியை பற்றி அவ்வளவு பெரிய கடவுள் என்ன நினைக்கிறார்னு கேட்டு சொல்லுங்கன்னார். எனவே கடவுள் நம் எல்லோருக்கும் பொறுப்பேற்பவர். குறிப்பாக கிறிஸ்தவ கடவுள், அதுதான் உண்மை கடவுள். காரணம் என்ன? சாதி மத பாலின வேறுபாடு பார்க்காத கடவுள் நம் கடவுள். அவர் தந்தை கடவுள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இந்த இரண்டு வார்த்தை மிக முக்கியமானது. என் தந்தை அல்ல, எங்கள் தந்தை. அப்படி என்றால் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். எனவே ஒரே தந்தை, நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அப்படி என்றால் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். எனவே நமக்குள் வேறுபாடோ ஏற்ற தாழ்வோ தீண்டாமையோ இருத்தல் கூடாது. இந்திய சட்டமே தீண்டாமை ஒரு பாவம் என்று வரையறுத்திருக்கிறார். ஆனாலும் கூட இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த ஜனநாயக பண்புகளை எல்லாம் மாற்றிவிட முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் காலங்காலமாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தீண்டாமை, சாதிய வேறுபாடுகள் ஆகியவற்றை மீண்டும் சட்டமாக்கி விடுகிற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அடுத்து வருகிற தேர்தல்களில், இந்த ஆண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் பெரிய ஆபத்து. கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்வதை விட முதலிலே பெரும்பான்மையான இருக்கிற இந்து தலித்துக்களுக்கு இருக்கிறார். அதற்கடுத்து சிறுபான்மையினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் என்ற ஆபத்து இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் நிச்சயமாக கடவுளுடைய அருளால், கடவுளுடைய துணையால் நாம் கடந்த 1950ஆம் ஆண்டிலிருந்து குடியாட்சியாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான அரசியல் சட்ட நிர்ணயம் படி கிடைத்திருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தாருக்கான சிறப்பு சலுகைகளையும் தொடர்ந்து சட்ட ரீதியாக பாதுகாக்கக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் தொடர்ந்து அதனை நோக்கி பயணிப்போம். எனவே கடவுள் நம் கடவுள். நமக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய கடவுள். தந்தையாகிய இறைவன், அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, அவர்கள் இருவரிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியார் ஆகிய அந்த கடவுள் உலகை படைத்தவர், உலகை காப்பவர், வேறுபாடு கருதாதவர். எனவே அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். அதிலும் கூட நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் கூறியது போல, ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த பூவர் அண்ட் தலிட்ஸ், அதாவது எல்லோருக்கும் அன்பு சரிதான், அதிலும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள் ஆகியவருக்கான சிறப்பு கரிசனம். எனவே நம்முடைய மறை மாவட்டமும் நம்முடைய திருச்சபை ஆசிரியத்தினுடைய போதனையின் அடிப்படையிலே தொடர்ந்து அனைவருக்கும் அன்பு காட்டும், அனைவருக்குமான காரியங்களையும் செய்து கொடுப்பதில் முன்னணியில் நிற்கும். இருப்பினும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள் ஆகியவருக்கான
முன்னுரிமையை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய மறைமாவட்டம் இந்த சமத்துவ சகோதரத்துவ பட்டியலினத்து தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பாக நிலைப்பாடு எடுக்கும் என்பதற்கான சில அடையாளங்களை, சமிகைகளை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான் நம்முடைய பொருளாளருடைய நியமனம். எனவே நாம் அனைவரும் நிச்சயமாக நம்பிக்கையோடு, நேர்மறை சிந்தனையோடு நாம் நிச்சயமாக பயணிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த அளவில் நான் ஏற்கனவே சொன்னது போல சிறப்பு கரிசனம் என்பது ஆயர் என்ற முறையில் உங்களுக்கானது என்பதனை தெரிவிக்கிறேன். கடந்த 62 நாட்களிலே நான் அதிகமாக சந்தித்த மக்கள் என்றால் நம்முடைய மக்கள். நான் பொறுப்பேற்பதற்கு முன்பே என்னுடைய அறிவிப்பு வெளியானவுடன் என்னை நம்முடைய பணிக்குழுவினுடைய செயலர், முழுநேர பணியாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் சந்தித்த போது அதனைத்தான் சொன்னேன். நம்முடைய மறைமாவட்டம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதிலே முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். இன்னும் தேவைப்பட்டால் கூடுதலான நிதியை அதற்காக நான் ஒதுக்குவோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். எனவே ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் என்னை பொறுத்தளவிலே என்னுடைய 37 ஆண்டு கால குருத்துவ வாழ்க்கையிலே 2 பங்குகளில் தான் இருந்திருக்கிறேன். மற்றபடி 4000 குருக்களுடைய பேராசிரியராக இருந்திருக்கிறேன். இந்த 2 பங்குகளும் பெரும்பான்மையாக தலித்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பங்குகள். முதலிலே கொடைக்கானல், அதற்கு அடுத்து ஜெவமலை மத கோவில் மதுரை. இதிலே குறிப்பாக கொடைக்கானலிலே 30 வருடங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நான் நடத்தினேன். காரணம் என்ன என்றால், அதுவரைக்கும் நம்முடைய அங்கே கொடைக்கானலில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பெரும்பான்மை மக்கள் நம்முடைய தலித் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஒரு சிறுபான்மை இந்து முதலாளிகளுக்கு இவர்கள் கைகட்டி வேலை செய்கிற ஒரு சூழல் இருந்தது. ஒரு சில கிறிஸ்தவ முதலாளிகளும் இருந்தார்கள், வேறு சபைகளைச் சேர்ந்தவர்கள். இதில் பார்த்தீர்கள் என்றால் 26 கவுன்சிலர்களிலே ஒருவர் கூட நான் போகிற வரைக்கும் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. உடனடியாக அம்பேத்கர் சொன்னதை நம்முடைய செயலர் நினைவுபடுத்தினார். கற்பி, ஒன்றுபடு, போராடு. போராட்டத்தை கையில் எடுத்தேன். என்னுடைய மக்களை, நீங்கள் ஏதோ ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு சில ரூபாய்களுக்கும் நீங்கள் விலைக்கு வாங்கி விடலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இவர்களை அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதிலிருந்து இப்பொழுது 26 கவுன்சிலர்களை பாதிக்கு மேல் நம்முடைய மக்கள் சொல்லப்போனால் துணை சேர்மன் அளவிற்கு, வைஸ் சேர்மன் அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல் நம்முடைய மக்களுடைய வளர்ச்சி என்பது ஏதோ ஒரு சில வேலைகளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அரசு வேலைகளை சேர்வது மட்டுமல்ல, அரசியல் சக்தியாகவே மாற வேண்டும். எனவே அதற்கான வாய்ப்புகள், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ இன்றைக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். விஜய் மற்றும் நம்முடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களிடம் நீங்கள் திட்டமிட்டு எந்த விதமான நல்ல யோசனைகளோடு வந்தாலும் உடனடியாக நான் முதன்மை குழு மற்றவர்களோடு சேர்ந்து பேசி அதற்கான ஒப்புதலை கொடுப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரே கரிசனை, என்னுடைய ஒரே இலக்கு என்றால், நம்முடைய மறை மாவட்டத்தில் யார் வளர வேண்டுமோ அவர்கள் வளர வேண்டும். யார் வளர வேண்டும் என்றால் நீங்கள் வளர வேண்டும். எனவே நீங்கள் நன்றாக திட்டமிடுங்கள். பல்வேறு நாம் வந்திருக்கிற பாதையை நீங்கள் மறுபடியும் பரிசீலனை செய்து பாருங்கள். எந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், எந்த
காரியங்களை மாற்றி செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசியுங்கள். இதில் ஒன்று, நம்முடைய நிறைய தலைவர்கள் இருக்கிறீர்கள், அது பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கொடைக்கானலில் செய்ததும் அதுதான். தலித் கிறிஸ்தவ தலைவர்களை உருவாக்கினேன். அப்படித்தான் தலைவர்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏற்கனவே நிறைய தலைவர்கள் இருக்கிறீர்கள், நிறைய சிந்தனையாளர்கள் இருக்கிறீர்கள், நல்ல பேசக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். அது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் இப்படி தலைவர்கள் உங்களிடமிருந்து உருவாக்க வேண்டும். ஆனால் அது ஒரு கூட்டு தலைமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் எப்பொழுது முக்கியத்துவம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஒருவர் மட்டும் தலைவர், அவர் சொன்னால் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது. இது ஒரு ஷேர்டு லீடர்ஷிப். தலைமைத்துவம் என்பது பகிர்ந்து கொடுக்கப்படக்கூடியது. எனவே அந்த அடிப்படையிலே எல்லோரும் தலைவர்களாக உருவாக வேண்டும். ஒருவர் மற்றவரை அங்கீகரிக்க வேண்டும். எல்லா தலைவர்களும் சேர்ந்து சாதாரண மக்கள், பிள்ளைகள், சிறுமிகள், மாணவ மாணவிகள் இவர்களுடைய வளர்ச்சிக்காக போராட வேண்டும். அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த உங்களுடைய முன்னெடுப்புகளுக்கு என்னுடைய ஒப்புதலும் உற்சாகமும் நிதி உதவியும் கண்டிப்பாக இருக்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறை மாவட்ட அளவிலே ஆலோசகர் தந்தையர்களும் மற்ற குருக்களுமே அதனைத்தான் விரும்புகிறார்கள். எனவே நிச்சயமாக நீங்கள் ஓரளவிற்கு இந்த அடிமைப்படுத்துதலிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் இது இன்னும் அதிகமாக வேண்டும். அது சமூக அரசியல் தளங்களிலே நிலைநாட்டப்பட வேண்டும். எனவே அத்தகைய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய மறை மாவட்டத்திலே ஒரு வருத்தமான காலகட்டம் இருந்தது. ஓரியூருக்கு மறை மாவட்டம் முழுவதும் திரியாத்திரையாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. புனித அருளானந்தர், செம்மன் புனிதர், அவரால் தான் நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அங்கே ஏற்பட்ட நிகழ்ந்த ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் காரணமாக மறை மாவட்டம் முழுவதும் ஆண்டுதோறும் ஓரியூரை நோக்கி வருகிற சூழல் தடைபட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த சூழலை நாம் மாற்றி இருக்கிறோம். எல்லாரோடும் பேசியிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஓரியூர் திருத்தலமானது திருத்தல பேராலயமாக, மைனர் பசிலிக்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அறிவிக்கப்பட்ட பிறகு, ஆயராக அறிவிக்கப்பட்ட பிறகு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி லாச்சரன் பேராலய திருநாள் அன்று ரோமையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு பேராலயத்தினுடைய தலைவர் கர்தினால் ஓரியூர் திருத்தல பேராலயம் என்று கையொப்பமிட்டார். அதனை நான் நம்முடைய மறை மாவட்டத்திலே டிசம்பர் மாதம், சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அறிவித்தேன். இதெல்லாம் முன்னோட்டம்தான். நாம் மிகப்பெரிய ஒரு விழா எடுக்க வேண்டும், அங்கே திருப்பலி நிகழ்த்த வேண்டும், தமிழகத்தினுடைய ஆயர் பெருமக்கள் எல்லாம் வர வேண்டும், ஒரு சில அரசியல் பிரமுகர்களையும் அழைத்து அந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும். அதற்கான எல்லா கட்ட பேச்சுவார்த்தைகளும் நிறைவு பெற்றிருக்கின்றன. எல்லோரும் அன்போடு இருகரம் விரித்து வரவேற்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி நம்முடைய ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தலம் பேராலயமாக உயர்த்தப்படுகிற அந்த பெருவிழாவிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். சிறுவர்கள் தொடங்கி இளைஞர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் வருகை தர வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தை கொண்டாட வேண்டும். குறிப்பாக புனித அருளானந்தர் சிந்திய இரத்தத்தின் விளைவாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகி இருக்கிறார்கள். எனவே அந்த கிறிஸ்தவ மகிழ்வை காட்ட வேண்டும். எனவே நீங்கள் ஓரியூருக்கு எல்லோரும் திரளாக வந்து திருத்தல பேராலய பெருவிழாவை நீங்கள் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய பல்வேறு செயல்பாடுகள், குறிப்பாக